அப்போ 38லேருந்து 65 வரைக்கும் இந்த ஆதிக்கம் என்பது திணிக்கப்படுவதும் மறுப்பதும் பின்வாங்குவதும் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சம் 1965. அந்த நிலையில் தொடங்கிய கட்டுக்கடங்காத போராட்டம். அந்த போராட்டத்தை பற்றி பல்வேறு செய்திகள் உண்டு. ஏராளமான உணர்ச்சிகரமான, இங்கே குறிப்பிட்ட ஒவ்வொரு வரலாறும் நாம் நினைத்து பார்க்க முடியாத வரலாறு. அதெல்லாம் அந்த வயது இளைஞர்கள் மாணவர்கள் திரண்டால் என்ன நடக்கும் என்பதை அதற்கு முன்னால் வங்காளதேசம் பார்த்தது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு உருது மொழிதான் அனைவருக்கும் தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டதால் அதை எதிர்த்து வங்காளிகள் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் பல பேர் காவல்துறையின் தாக்குதலுக்கு பலியாகி இறந்தவர்கள். இப்படி மொழியை காக்க இறப்பது என்ற போராட்டம் தொடங்கிவிட்டால் மாணவர்களுடைய படையை கட்டுப்படுத்த முடியாத நிலையும் இருந்தது. அந்த நிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக கடுமையான ஒரு முயற்சி எடுத்து மாணவர்களை சமாதானப்படுத்தி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார்.